இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இது யாரோட பைக்? யார் நீங்க? இன்னைக்கு மாடர்ன் விஞ்ஞானம் சேர்ந்திருக்கிற உலகத்துல இங்க எல்லாருக்கும் லட்சியமும் குறிக்கோளும் இருக்கு. வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சரியான லட்சியம் மனுஷனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். ஆனா அவனுக்கு அதே லட்சியம் பேராசையோ இல்ல தவறாவோ மாறினா அது மனுஷனோட வாழ்வாதாரத்தையே நிலக்குலைய வைக்கும். பேராசை மோசமானது. இது வெறும் பழமொழி மட்டும் கிடையாது. இந்த பழமொழிக்கு வாழ்க்கையில நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த பேராசைன்ற நோய் ஒரு மனுஷனுக்கு வந்துடுச்சுன்னா எது தப்பு சரிங்கிற வித்தியாசம் மட்டும் இல்ல, முட்டாள்தனம் ஆபத்துக்கு கூட வித்தியாசம் தெரியாம போயிடும். மனுஷன் பேராசையில தன்னையே மறந்துடுறான். எந்த கட்டையை ஏணியாக்க வெட்டிட்டு இருக்கானோ அதே கட்டைகள் இறுதி சடங்குக்கும் பயன்படும். வணக்கம், நான் தான் கிரீஷ் ஜெயின். கிரைம் அலாட்டோட இன்னைக்கான நம்ம கதை இதை பத்தி தான். ஒரு மனுஷனோட லட்சியம் நிறைவேற்றியே ஆகணுங்கிற ஓட்டத்துல நடந்த ஒரு சம்பவம். வாங்க இந்த சம்பவத்தை பத்தி பார்ப்போம். என்னமா ஆட்டம் போடுறடி? பங்களால வந்து முன்னாடி ஆடி காட்டு. என்கிட்ட வராத. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒண்ணு ரோட்ல இருக்கிற விபச்சாரி இல்ல. நான் ஒரு ஆர்டிஸ்ட். என்னடி திமிரு காட்டுற? உனக்கு கேஷ் அட்வான்ஸா கொடுக்குறேன், இந்தா வாங்கிக்க. இந்தா புடி. என் ஆட்டத்தை மட்டும் தான் விக்கிறேன், என்ன விக்கல. வந்துட்டியா? ஏன் வரக்கூடாதா? அப்படிலாம் இல்லை, இந்த வீட்டில் உன் ஆட்சி தானே நடக்குது. எப்போ வரணும் எப்போ போகணும் எல்லாம் உன் விருப்பம்தான். இங்க பாரு, இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கேன். என் மூட கெடுக்காதீங்க. இவ்வளவு நேரம் நீங்க முழிச்சிட்டு இருந்த மட்டும் இப்ப என்ன கிழிச்சிட்டீங்க? ஒரு பொண்டாட்டி ராத்திரி முழுக்க வேற ஒருத்தன் வீட்டில் போய் ஆட்டம் போட்டா அவளோட புருஷனுக்கு எப்படி தூக்கம் வரும்? உனக்கு ஆம்பளன்னு அவ்வளவு திமிரு இருந்தா பகல்ல ஏதாவது வேலைக்கு போகலாம்ல? அப்படி போனா ராத்திரி எல்லாம் நான் ஆட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா என்ன பண்றது, என் விதி அப்படி இருக்கு. தெரியாம உன்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் 2 வருஷமா இதையே தான் கேட்டுட்டு இருக்கேன். பிசினஸ் பண்ண போறேன், டிராவல் ஏஜென்சி ஓபன் பண்ண போறேன்னு. ஆனா 2 வருஷமா அதுக்கு எந்த முயற்சியும் நீ எடுக்கல. இதுவரையும் நீ வெளியே போய் நான் பார்க்கல. பெரிய பெரிய பேச்சு பேசுற, கனவெல்லாம் காண்ற. நீயே பாரு, ஒரு நாள் டிராவல் ஏஜென்சி ஓபன் பண்ணுவேன், நிறைய காசு சம்பாதிப்பேன். அன்னைக்கு இந்த டைலாக் சொல்லு, அப்ப இருக்கு. நீ கனவு காணு, ஆனா என்னோட கனவு தான் நீ நாசமாக்கிட்டியே. சின்ன வயசுலயே 18 வயசுலயே உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இன்னைக்கு நான் அப்படி ஷோ பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. எனக்குன்னு சொந்தமா மியூசிக் வீடியோஸ் இருந்திருக்கும், படத்துல ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்திருப்பேன். ஆனா முடியல, எல்லாம் என்னோட தலைவிதி. காலையில எழுந்து நர்ஸ் வேலைக்கு போகணும், ராத்திரியில ஆட்டம் போடணும். இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைச்சிருக்கான்னு நன்றி கடனோட இருக்கணும். ஆனா அதுவும் இல்ல, வீட்ல உட்காந்துக்கிட்டு என்ன திட்டிட்டு இருக்க? அப்புறம் காலையில போதை இறங்கினதும் ஆம்பளன்ற நினைப்பும் இறங்கிரும். அப்புறம் இந்த ஆட்டக்காரிக்கு முன்னாடி கையை நீட்டி காசு கேப்ப. பெருசா பேச வந்துட்டான்.
இதை பாத்தியா? இங்க மட்டும் டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு, இங்க இருக்க எந்த பேஷண்ட்ஸுக்கும் டாக்டரே தேவைப்பட மாட்டாங்க. மின்ட்டு சீட்டை கெட்டியா பிடிச்சுக்க, கரண்ட் வர ஷாக் அடிக்க போகுது. டே மச்சான் பாத்தியா? ஷாக் அடிச்சாலும் பரவாயில்ல, இதை தொட்டே ஆகணும்டா. இன்னைக்கு திரும்பவும் லேட்டா? மேடம், அது என்ன விஷயம்னா எனக்கு பஸ் கிடைக்கல. திரும்பவும் சாக்கா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்க. 2 நாள் லீவுக்கு அப்புறம் வந்திருக்க, மறுபடியும் 1/2 hour லேட்டு. இன்னும் எவ்வளவு நாள் உனக்கு லெக்சர் கொடுக்கறது? நீ உன்னோட நடவடிக்கைகளை மாத்திக்கலனா அப்புறம் எனக்கு வேற வழி இல்லாம ஊருக்கு வெளியே இருக்கிற கிளினிக்கு உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். இல்ல மேடம், நான் சொல்றது கேளுங்க. அண்ணா ஒரு வெத்தலை கொடுங்க. எவ்வளோ அழகா இருக்காடா, மொபைல்ல பார்க்கும்போது சும்மா ஜிவ்வுன்னு இருக்குது. நேர்ல மட்டும் வந்தானா ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவேன். கண்ட்ரோல் மச்சான், கண்ட்ரோல். பொறுமையா இரு. பொறுமையா இருக்கிறதோட பலன் எப்பவும் பெருசா கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையா இரு. கண்ட்ரோல் மச்சான், கண்ட்ரோல். கண்ட்ரோலா இருடா. ஏய், என்னடா பாக்குறீங்க? வெக்கமா இல்ல உங்களுக்கு? இப்படி ரோட்ல நின்னு நாங்க பாக்குறீங்க? வெக்க பண்ணுமா? நாங்க என்ஜாய் தானே பண்றோம். என்ஜாய் பண்ணுவீங்களா நீ? ஏய், இவ்வளவு தைரியமாடா உனக்கு? உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் ஏன் அடிக்கிற அடிக்கிற? உன்னை? என்னாச்சு உங்களுக்கு? என்ன இது? எங்க சண்டை போட்டுட்டு வர்றீங்க? நீ இதை விடு. இப்போ நீ எங்க ரெடியாகி போயிட்டு இருக்கன்னு சொல்லு. உனக்கு தெரியாத மாதிரி கேக்குற. இன்னைக்கு சாயங்காலம் ஷோ புக்கிங் இருக்கு, அங்கதான் போறேன். நீ எங்கேயும் போக கூடாது. இங்க பாருங்க, திரும்பவும் டிராமாவை ஆரம்பிக்காதீங்க. நான் தான் சொல்றேன்ல, நீ எங்கேயும் போக கூடாது. நான் சொன்னா நீ எங்கேயும் போக கூடாது. சரி, நீங்களும் வீட்லயே உட்காருங்க, நானும் வீட்லயே உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சாப்பிடுறீங்க நான் பாக்குறேன். ஏன்? நீ நர்ஸ் வேலை பண்றல, அதை வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இதோட ஷோ பண்றதை நிறுத்து. நல்லது, ரொம்ப நல்லா இருக்கு. அதை தாண்டி உங்களால யோசிக்க கூட முடியாது. நர்ஸ் சம்பளத்தை வச்சுக்கிட்டு மாச செலவை மட்டும் தான் பார்க்க முடியும். அப்புறம் வாழ்க்கையை வாழ்றதுக்கு 3 நேரம் சாப்பாடு மட்டும் பத்தாது. அதுக்கு மேல உங்களோட ஓட்ட பைக்கு கொஞ்ச தூரம் போனாலே ரிப்பேர் ஆயிடுது. எனக்கு பேர் வேணும், காசு வேணும். நாளைக்கு என்னால சாப்பிட முடியுமா இல்லையான்னு பயம் இல்லாத அளவுக்கு என்கிட்ட காசு இருக்கணும். விடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. எனக்கும் உங்க மேல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல. எனக்கு காசும் பேரும் தான் வேணும், அவ்வளவுதான். வணக்கம் மந்திரி சார். வாங்க வாங்க. அடடா, ரொம்ப பிரமாதம். இந்த மாதிரி ஒரு நடன கலைய இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. நன்றி, ரொம்ப நன்றி. உங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க நாட்டிய கலையோடைய சாமி. உண்மையை சொல்ல போனா உங்க கலைக்கு நான் பக்தன் ஆயிட்டேன். அப்புறம் என் பேரு பல்வந்த் யாதவ். உங்களுக்கு எப்பயாவது ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா
தாராளமா என்னை கூப்பிடலாம். கண்டிப்பா. நன்றி. நான் வரேன். இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சமா ஜுரம் இருக்கு, அவ்வளவுதான். சப்னா, இதை மேடம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சரி, ஓகே. மேடம், என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. அந்த கிளினிக் ஊருக்கு வெளியே இருக்கு. தினம் அங்க போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ப்ளீஸ் என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீ லேட்டா வந்தா உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன்னு சொன்னேன் தானே. சந்தோஷப்படு. உன்னை டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணேன். நான் ஒன்னும் உன்னை சஸ்பெண்ட் பண்ணல. புரிஞ்சுதா? சந்தோஷப்படு. உன்னை டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணேன். நான் ஒன்னும் உன்னை சஸ்பெண்ட் பண்ணல. சாப்பாடு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அட கடவுளே, இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? என்ன யோசிக்கிற? என்னாச்சு? நான் கொடுத்தது சாப்பாடே கிடையாது. நல்லா பாரு, சப்பாத்தி. அதுக்கும் மேலே இதில் நிறைய உப்பு இருக்கு. ஆனால் நீ எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்றியே. நீ எதையோ யோசிக்கிற. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? என்ன எதுவும் கேட்காதீங்க. அந்த சீனியர் இருக்காளே, காலங்காத்தால என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டா. என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா. அதுவும் ஊருக்கு வெளியே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு. அது இங்கிருந்து தூரமாச்சே. இப்படி இருந்தா வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஒருவேளை வேலை செய்யலன்னா வீடு எப்படி நடத்துறது? இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த மந்திரி கிட்ட ஒரு வாட்டி பேசலாமே. எந்த மந்திரி? அதான் உனக்கு அன்னைக்கு கார்டு கொடுத்தான்னு சொன்னியே, பலவந்த் யாதவ். எனக்கு என்னவோ அவன் உன் வேலையை முடிச்சு கொடுத்துருவான்னு தோணுது. நல்ல ஐடியா தான். சரியான நேரத்துல சொன்னீங்க. நான் எப்போ மந்திரி பத்தி உன்கிட்ட சொன்னேன்? மந்திரி எனக்கு கார்டு கொடுத்தத நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. உன்னோட இந்த வெட்டி புருஷன் இருக்கானே, திரும்ப திரும்ப உன்கிட்ட காசு வாங்குறது அவனுக்கு பிடிக்காது. இந்த வெட்டி புருஷன் அப்பப்போ உன் பேகை திறந்து கொஞ்சம் திருடவும் செய்வான். அந்த மாதிரி திருட போகும்போது தான் அந்த கார்டு கிடச்சிது. உன்னோட வெட்டி புருஷன் பேச்சை கேட்டு அந்த மந்திரிகிட்ட பேசு, வேலை முடிஞ்சிடும். எனக்கு என்னமோ அவன் உன்னோட பெரிய ஃபேனாக இருப்பான் போல. என்னடா அது? என்னோட வெட்டி புருஷனுக்கும் இப்பெல்லாம் மூளை வேலை செய்யுது. உங்களை இங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சார். என்ன குடிக்கிறீங்க? காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? அது எதுவும் வேண்டாம். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? சரி, என்ன விஷயமா நீங்க வந்திருக்கீங்க? நான் சம்பூர்ணா ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா இப்ப ஊருக்கு வெளியே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் ராத்திரி முழுக்க டான்ஸ் ஆடுறேன். அதனால காலையில வேலைக்கு சீக்கிரம் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒருவேளை நீங்க என்னோட டிரான்ஸ்ஃபரை... இவ்வளோ சின்ன விஷயமா? இதெல்லாம் 2 நிமிஷம் வேலை. ஏதோ பெரிய விஷயத்துக்காக தான் இங்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். அகர்வால் சார், ஹெல்த் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி பல்வந்த் யாதவ் பேசுறேன்னு சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ,
இந்தாங்க சார். ஸ்ரீவத்சல சார், வணக்கம் வணக்கம். சம்பூர்ண ஹாஸ்பிட்டல்ல சப்னான்னு ஒரு நர்ஸ் வேலை பார்க்குறாங்க. அவங்க டிரான்ஸ்ஃபரை நிறுத்தணும். என்ன சார் பேசுறீங்க? இதனால என்ன ஆயிட போகுது? ஒரு சாதாரண நர்ஸ் வேலைக்காக அவ்வளவு தூரம் போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நிறுத்துங்க. நன்றி. இந்தா உங்க டிரான்ஸ்ஃபரை நிறுத்தியாச்சு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். நன்றி சார். இதுல நன்றி சொல்ல என்ன இருக்கு? நான் கலையோட பக்தன். அன்னைக்கு ராத்திரி உங்களோட டான்ஸை பார்த்ததுல இருந்து உண்மையை சொல்றேன். உங்க மேல நான் மயங்கிட்டேன். உண்மையா தான் சொல்றேன். உங்களை மாதிரி பெரிய கலைஞரோட கை என் தலையில பட்டுச்சுன்னா எனக்கு கிடைக்கிற பெரிய அதிர்ஷ்டம். சார் சரி, நான் கிளம்புறேன் சார். ஒரு நிமிஷம், நீங்க எப்படி போறீங்க? அது பஸ்ல தான். அட, இவ்வளோ பெரிய நடன கலைஞர் பஸ்லியா? அகர்வால் சார், இவங்கள வண்டியில கூட்டிட்டு போ. சரிங்க சார். சார் ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. டே மட்டு, வண்டி எடு. வாங்க. யாரோட வண்டியில் வந்திருக்க? அது மந்திரி பல்வந்த் யாதவோட வண்டி. அது மந்திரியோட வண்டியா? அட, அவரு எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவரோட வீடு வீடு அது வீடே இல்ல, அரண்மனை மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவங்க சோஃபா, கண்டிப்பா அது இம்போர்ட்டடா தான் இருக்கும். அங்க இருந்த ஊஞ்சல் ஊஞ்சல் எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? இன்னொன்னு தெரியுமா, அங்க தண்ணி குடிக்கிற கிளாஸ் கூட அவ்வளோ காஸ்ட்லியா இருந்துச்சு. அந்த ஒரு கிளாஸை வித்தா மாச செலவே நம்ம முடிச்சிடலாம். வீடுனா அப்படி இருக்கணும். அட அதெல்லாம் சரிதான். நான் என்ன கேக்குறேன்னா, நீ என்ன வேலைக்கு போனியோ அது முடிஞ்சதா இல்லையா? அட அந்த வேலையா? அவரு சொடக்கு போடுற நேரத்துல அதை சார்ட் அவுட் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் ஹெல்த் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட, ஹலோ பல்வந்த் யாதவ் பேசுறேன், சப்னாவோட டிரான்ஸ்ஃபரை ஸ்டாப் பண்ணுங்க. எவ்வளவு கஷ்டமான வேலையை இவ்வளவு சீக்கிரம் முடிப்பாருன்னு என்னால நம்ப கூட முடியல. ஆதர்ஷ், லைஃப்னா இப்படிதான் இருக்கணும். சப்னா, டிரான்ஸ்ஃபர் வேணான்னா நீங்க என்கிட்ட டைரக்டா சொல்ல வேண்டியதானே? எதுக்கு மினிஸ்டர் சார் கிட்ட போய் சொன்னீங்க? இல்ல சார், நான் மேடம் கிட்ட சொன்னேன். ஆனா யாரை கேட்டு இவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? சாரி சொப்னா. ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்னாக்கு இங்கே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இனிமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் நேராக என்கிட்ட வந்து பேசுங்க. சப்னாக்கு இங்கே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சப்னாக்கு இங்கே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என் லாக்கரோட சாவி. டீ குடிக்கிறீங்களா சப்னா மேடம்? சொப்னா, உன்னை பார்க்க மந்திரியோட பிஏ வந்திருக்காங்க. சார் நீங்க என்ன இங்க? அதுவா, மினிஸ்டர் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. உங்களை கூடவே கூட்டிட்டு வர சொன்னாரு. ஆனா சார், நான் இப்போ டியூட்டில இருக்கேன். இப்போ எப்படி என்னால வர முடியும்? டியூட்டியை விடு, மந்திரியா உன்னை கூப்பிட்டுருக்காரு. நீங்க போங்க, மெட்டன் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நீ போ, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அப்படின்னா சரி, நீங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. நான் வெளியே உங்களுக்காக வெயிட் பண்றேன். சரி. மந்திரி சார் எதுக்காக இப்ப என்ன கூப்பிடுறாரு? உள்ள வாங்க. சொப்னா மேடம், மினிஸ்டர் மேல உங்களுக்காக வெயிட் பண்றாரு. சரி. வணக்கம் சார். வந்துட்டீங்களா?
உங்களோட டான்ஸ் வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 10-15 முறையாச்சும் பார்த்துருவேன். ஆனால் எத்தனை முறை பார்த்தாலும் திரும்ப திரும்ப பார்க்கணும்னு தோணுது. என்ன பண்ணுறது? உங்களை நான் பார்த்ததுல இருந்து உங்கள் மேலே பைத்தியமாயிட்டேன். நீங்கள் என் மேலே மந்திரம் போட்ட மாதிரி இருக்கு. ரா பகலா எப்பவும் உங்கள் ஞாபகமாக மட்டும்தான் இருக்கு. வாங்க ப்ளீஸ், வாங்க. இதெல்லாம் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வர சொன்னேன். இது பனாரசி புடவை. இது விலை 40,000 ரூபாய். அப்புறம் இந்த நெக்லஸ், இதை பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குல்ல? ஆனா இதை நீங்க போடும்போது இது இன்னும் அழகாயிடும். வாங்கிக்கோங்க, உங்களுக்காக தான் வாங்கினேன். வாங்க, இதை போட்டு கண்ணாடியில பாருங்க. இந்த நெக்லஸோட அழகே அதிகமாயிடும். இது உண்மையாவே எனக்கு தானா? ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? என்ன மன்னிச்சிருங்க, என்னால கட்டுப்படுத்த முடியல. என்ன பண்றது? எப்பவும் உங்களோட ஞாபகமாவே இருக்குனே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்க எனக்கு கிடைக்கணுங்கிறத தவிர எனக்குன்னு வேற எந்த ஆசையும் இல்லை. நான் உங்களுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் தங்கத்தால அலங்கரிப்பேன். நீங்க எந்த பொருளை தொடுறீங்களோ அதை உங்களோட காலடியில கொண்டு வந்து வைப்பேன். சத்தியமா சொல்றேன், நீங்க எனக்கு சொந்தமானா மட்டும் போதும். நீங்க எனக்கு சொந்தமானா போதும். உங்களை நான் ரொம்ப காதலிக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி சொப்னா அவளோட எல்லா எல்லைகளையும் தாண்டிட்டா. ஒரு கல்யாணம் ஆன பெண்மணி வேற ஒரு ஆள் கூட உறவு வச்சிருக்கிறது ரொம்ப பாவம். சொப்னா அவளோட காதலுக்காக மந்திரி கூட உறவை ஏற்படுத்திக்கல. அந்த மந்திரி மேல சொப்னாக்கு எந்த அன்பும் இல்லை. அவளோட அன்பெல்லாம் அவனோட காசு சொத்து மேலதான். அவ வாழ்க்கையோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுறதுக்கான ஒரு வழியா தான் அவ மந்திரியை பார்த்தா, ஒரு துடுப்பு சீட்டா. ஆனா அந்த மந்திரி அவனோட ஆசையெல்லாம் தீர்த்துக்க தான் சொப்னாவை பயன்படுத்திக்கிட்டான். இன்னொரு பக்கம் சொப்னா அவளோட பண பேராசையை தீர்த்துக்கிறதுக்காக தான் மந்திரியை பயன்படுத்திக்கிட்டு அவ புருஷனை ஏமாத்திக்கிட்டு இருந்தா. என்ன மந்திரி வண்டியில் வந்து இறங்குற? என்ன இத்தனை பேக் இருக்கு? என்ன இதெல்லாம்? மந்திரியோட வீட்ல பிரைவேட் ஷோ இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு கிடைச்ச பரிசு. இந்த மந்திரி பெரிய ஆளா இருப்பான் போல. இவ்வளோ காஸ்ட்லி கிஃப்ட் கொடுத்துருக்கான். எனக்கு என்னமோ அவன் உன்னோட பெரிய ஃபேன் ஆயிட்டான் போல. இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்களை கைக்குள்ள வச்சுக்கிறது ரொம்ப நல்லது.
மிஸ்ரா, இப்ப நான் பிஸியா இருக்கேன். உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். உன் புருஷனுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? எப்பவும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவருக்கு ஏதாச்சும் வேலை வாங்கி கொடுங்களேன். என்ன சொல்ற? அவரு ஒரு டிராவல் ஏஜென்சி திறக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவர்கிட்ட காசு இல்ல. அவனுக்கு நான் காசு தரேன்னு சொல்லு. உண்மையாவா? ம். அதோட சேர்த்து உனக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்க வேணாம் சொல்லு. சரி. அவனால நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள் ஆதேஷ் தம்பி, உங்க டிராவல் ஏஜென்சி திறந்தாச்சு. எல்லாமே உங்கள் தயவால தான் சார். எப்போவுமே இந்த மாதிரி எங்களுக்கு துணையாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். எங்களுக்கு அது போதும் சார். தலைவரே, ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா? ஆ எடு. ம். நீங்க இந்த பக்கம் வாங்களே. வாங்க. மந்திரி சார், வாங்க உள்ள போலாம். என்ன விஷயம் ஆதேஷ்? உனக்கு பெரிய லாட்டரி அடிச்சிருக்குப்பா. மந்திரி பல்வந்த் யாதவ் உனக்கு டிராவல் ஏஜென்சி வச்சு கொடுத்துருக்காரு. பிரமாதம். இப்பெல்லாம் அன்னி கூட மந்திரி பல்வந்த் சிங் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியல. இங்க பாருங்க தம்பி, ஆம்லேட் சாப்பிடணும்னா முட்டையை உடச்சுதான் ஆகணும். என்னது? இங்க பாருங்க சார், தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. நான் உங்களோட நலம் விரும்பி அதனால தான் சொல்கிறேன். இதில் என்ன பலன் கிடச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. புது வண்டி, புது பிஸ்னஸ், இவ்வளோ காசு. இதெல்லாம் நேர்மையான வழியில் உழைச்சா கிடைக்காது. யாரோட மனைவி ரொம்ப அழகா இருக்காளோ அவளோட புருஷனுக்கு அவ தங்க முட்டை போடுற வாத்து மாதிரி. நீ பேருக்கு தான் புருஷன், அவ்வளோதான். மற்ற எல்லா விஷயங்களும் மந்திரி சார் கூட தான். சொப்னா மேடம் இல்லாம மந்திரி சார் நகர மாட்டாரு. அட மறந்தே போயிட்டேன். இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. இந்தாங்க. உறவுகள் இங்க பிசினஸா மாறிடுச்சு. ஒரு சாதாரண நர்ஸ் நம்ம ஸ்டேட்டோட பவர்ஃபுல் மினிஸ்டரோட சேர்ந்துக்கிட்டு ஏழையா இருக்கும் போது என்னென்ன கனவு கண்டாலோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிட்டா. அது மட்டும் கிடையாது, அவளோட புருஷனுக்கு பிசினஸும் ஆரம்பிச்சு கொடுத்தா. ஆனா இந்த குடுக்கல் வாங்கல்ல உறவு செத்து போயிட்டு இருந்துச்சு. இது அவளோட புருஷன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். பேராசையோட ஆட்டத்தை சொப்னா ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா ஆதர்ஷும் அவனோட ஆசையை கட்டுப்படுத்திக்க முடியல. டிராவல் ஏஜென்சி துறக்கணுங்கிற அவனோட கனவு அவன் நினைச்ச மாதிரியே நிறைவேற்றிக்கிட்டான். அதனால அவன் எதையும் கண்டுக்கல. திடீர்னு அவங்களுக்கு இவ்வளோ காசு எப்படி வருதுன்னு அவங்க யோசிக்கல. அகர்வாலோட வார்த்தைகள் அவனோட ஈகவை ரொம்ப தாக்கிடுச்சு. ஆனா புருஷ மனசு ஒரு பொண்டாட்டி இவ்வளவு கேவலமான விஷயங்களை பண்ணுவாங்கிறத மனசு ஏத்துக்க மறுத்துச்சு. இன்னொரு பக்கம் சரி தப்பு தெரியாத ஸ்வப்னா அவளோட சக்சஸ் ஏனியை ஏறுறதுல மட்டும் கவனமா இருந்தா. கட் கட் கட். சீக்கிரமா போய் லஞ்ச் சேஞ்ச் பண்ணுங்க. மேடம்க்கு தண்ணி கொடுங்க. ஒழுங்கா போடுங்க. ரெண்டாவது விரல்ல போடவே இல்லை. போட்டுக்கிட்டு தான் இருக்க. சப்னா டார்லிங், உன்னோட காதல்ல இவ்வளவு பெரிய அமைச்சர் நீ எப்படி உட்கார வச்சிருக்க பாத்தியா? நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நீங்க சுக்லாக்கு ஃபோன் பண்ணீங்களா? என்ன விஷயமா? அட, என்னோட இன்டர்வியூ பத்தி. நீ சொன்னதுக்கு அப்புறம் பண்ணாம இருப்பானா?
தலைவர் ஃபோனு போன்ல யாரு? தலைவர் அது பங்களால இருந்து அண்ணி ஃபோன் பண்றாங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ஓஹோ, இந்த பொண்டாட்டிங்களுக்கு 24 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கணும். முடியாதுன்னு சொல்லு. இப்ப நான் நாட்டுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் பேசுறேன்னு சொல்லு. கிளம்பு. சரி. டேய் மோனா, இங்க வா. இங்க பாரு தம்பி, உன் வாழ்க்கையில நீ என்ன வேணா பண்ணு, ஆனா பொம்பளை வலையில விழுந்துடாத. ஏன்? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ராஜால இருந்து பிச்சைக்காரன் ஆயிருவான். அப்புறம் நெயில் பாலிஷ் போட வைப்பா. அட இப்ப இவன் வேறயா? தலைவரையா ஃபோன். நீ திரும்பவும் டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டியா? யாரா வேணாலும் இருக்கட்டும், நான் பிஸியா இருக்குன்னு சொல்லு போ. தலைவரையா, டெல்லியில இருந்து ஃபோன் வந்திருக்கு. பார்ட்டி ஹை கமெண்ட் பண்றாங்க. எலெக்ஷன் நடக்க போகுதுல, டிக்கெட் யாருக்கு கொடுக்கணும்ன்றத பத்தி போட்டிருக்காங்க. அதுவா தான் இருக்கும். இரு சாரி, நான் பேசிட்டு வரேன். வணக்கம் சார். ஆமா ஆமா ஆமா, இல்லைங்க சார், நீங்க கேம்பெயினிங்கை பத்தி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அட இல்ல சார், பரவாயில்ல, இந்த முறை ஸ்டேட்ல நம்ம கவர்மெண்ட் தான் ஜெயிக்கும் சார். பன்வாரிலால் ஜெயில இருந்தா என்னப்போ, நான் அவங்க மிஸ்ஸஸ்க்கு டிக்கெட் கொடுக்குறேன். இல்ல சார், நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஓகே ஓகே சார், நான் வைக்கிறேன் சார். இந்தா. ஓகே சார். ஓ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நான் உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டா நீங்க கொடுப்பீங்களா? நீ என்னைக்காச்சும் கேட்டு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? அட கேட்டு பாரு. டிக்கெட், எலெக்ஷன் டிக்கெட் வேணும். நான் எலெக்ஷன்ல நிக்கணும்னு நினைக்கிறேன். ஓஹோ, இந்த எலெக்ஷன் டிக்கெட்டை நீ சினிமா டிக்கெட் நினைச்சிட்டு இருக்கியா? சும்மா பார்த்துட்டு கிழிச்சு தூக்கி போட முடியாது. தேர்தலெல்லாம் ஒன்னாலே நிற்க முடியாது. நீ என்னோட அழகி செல்லம். நீ எதுக்கு சாக்கடையில் இறங்கணும்னு நினைக்கிற? சரி விடுங்க, உங்களோட அந்த பிஜோலே பரவாயில்ல, உங்களை விட சின்ன மினிஸ்டர் தான். அவ அவளோட வெப்பாட்டிக்கு டிக்கெட் கொடுத்தான். இன்னைக்கு அவ எம்எல்சி ஆகி சும்மா கெத்தா உட்காந்துட்டு இருக்கா. ஆனா நான் இவ்ளோ பெரிய அமைச்சர் பல்வந்த் யாதவோட வெப்பாட்டி மியூசிக் வீடியோஸ்ல மட்டும் ஆடிட்டு இருக்கேன். ஓஹோ, என்ன இதுக்குள்ள கவலைப்படுற? இங்க பாரு. விடுங்க, எனக்கு இன்னைக்கு மூடே இல்ல. சரி ஓகே, நான் உனக்கு முஜிப்ப போற டிக்கெட் வாங்கி தரேன். நிஜமாவா? உண்மையாதான். நீ எங்க கிளம்புற? ரொம்ப மேல. நீயும் உயரத்துக்கு போக தயாராயிடு. என்னது? அதாவது நான் அசெம்பிளி எலெக்ஷன்ல நிக்க போறேன். மந்திரி எனக்கு டிக்கெட் கொடுத்திருக்காரு. நீ ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க, பாத்து. அட நான் மட்டுமா? நீயும் தானே வேகமா போற? சும்மா வாய் சவடாலுக்கு தான் பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுற. டிராவல் ஏஜென்சி ஓபன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்த, அதுக்கும் நான் தானே ஹெல்ப் பண்ண. நீ நாட்டு சரக்கு அடிக்கிறவன். இம்போர்ட்டட் சரக்கு வாங்கி கொடுத்தது நான் தான். முதல்ல நான் ஆட்டக்காரியா இருந்தேன், ஆனா இப்போ மொத்த ஸ்டேட்டோட மந்திரியும் என் கைக்குள்ள இருக்காங்க. தோத்து போனவங்க எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பயந்துருவாங்க. ரேஸ் அப்புறமா தான் ஆரம்பிக்கும், ஆனா அதுக்குள்ள தோல்வியை ஒத்துப்பாங்க. நீ ரொம்ப அக்கறைப்படுறது உனக்கு செட் ஆகல. இவ்ளோ நாளா பொண்டாட்டி காசுல வாழ்ந்துட்டு இருந்த வெட்டி புருஷனா இருந்த, இன்னைக்கும் அப்படியே தான் இருக்க. என்னைக்கும் நீ இதே மாதிரி தான் இருக்க போற. மேடம், ஒரு விஷயம். அசம்பிளிக்கான டிக்கெட்டு சாரதா தேவிக்கு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன அதுக்கு? ஒருவேளை அங்க இல்லனா வேற ஏதாச்சும் ஊர் கொடுத்திருப்பாரு. டிக்கெட்டோட மொத்த லிஸ்ட் வந்துருச்சு, அதுல எதுலயுமே உங்க பேர் இல்ல. இங்க பாரு, நீ என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் நல்லா தான் இருக்கேன். நீ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வா.
அடே சொப்னா மேடம் நீங்களா இங்க என்ன பண்றீங்க? ஆமா, இவங்க யாரு? இவங்க ஆர்டிஸ்ட். ஷோ நடக்க போகுதுல்ல, அதுக்காக டொனேஷன் வாங்க வந்திருக்காங்க. சரிதானே? இப்போ நீ கிளம்பு. என் மாமனாரை நான் கேட்டேன்னு சொல்லு. சரிங்க. போ. என்ன இதெல்லாம்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நேரா வீட்டுக்குள்ள நுழையிற, அதுவும் என் வைஃப் முன்னாடி. உனக்கு என்ன பைத்தியமா? ஒன்னும் பைத்தியம் பிடிக்கல, ஆனா நிச்சயம் பிடிச்சிரும். அட அப்படி என்ன உன் கை மீறி போச்சு? எலெக்ஷன்ஸோட லிஸ்ட் பாத்தீங்களா? பாக்குறதுல என்ன இருக்கு? சைன் பண்ணது நான் தான். அதுல எதுக்காக என்னோட பேர் இல்ல? உன்னோட பேரா? தேர்தல் நிக்க போறியா? நீ என்ன பைத்தியமா? ஆனா நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே. வாக்கு? அட என் அழகே, அது உன் மேல இருக்கிற காதல்ல நான் ஏதோ பொய்யா சத்தியம் பண்ணிருப்பேன். அது உண்மை நினைச்சிட்டியா? இங்க பாரு செல்லம், இந்த எலெக்ஷன்லாம் உனக்கு செட் ஆகாது. உனக்கு டிக்கெட் கொடுத்து என்னோட 20 வருஷ கெரியரை அழிச்சுக்க முடியாது. உனக்கான இடம் பதவி சேர் கிடையாது. என்னோட மடியில இங்க வா, உனக்கு முழு அன்பும் முழு மரியாதையும் கிடைக்கும். எலெக்ஷனை விட்டுரு. என்ன நினைக்கிறீங்க? உங்களோட இஷ்டப்படி நான் நடந்துப்பேன்னு நினைக்கிறீங்களா? முடியாது. அடடடடடா, என்ன கோச்சுக்கிட்டியா? இங்க பாரு, இந்த எலெக்ஷன்ல டிக்கெட் தர முடியலனா என்ன? இப்போ உனக்கு நான் புது புடவை வாங்கி தரேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? பனாரசியா இல்ல காஞ்சிபுரமா? இந்த புடவைங்களெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. டிக்கெட் கொடுக்காம பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஒருவேளை நான் நினைச்சேன்னா உங்களை... ஏய், என்னடி பண்ணுவ? உன்னால எதுவும் புடுங்க முடியாது. நீ ஒரு சாதாரண ஆட்டக்காரியங்கிறத மறந்துடாத, புரியுதா? எங்க இருந்து உன்னை கூட்டிட்டு வந்தனோ அதே இடத்துக்கு உன்னை திருப்பி அனுப்ப ரொம்ப நேரம் ஆகாது. நீ கால்ல போடுற செருப்பு என்னைக்கும் அப்படிதான் இருக்கணும், மேல பறக்காத. எந்த சிறகுகள்ல நீ பறக்குறியோ அத கொடுத்தது நாய்ங்கிறத நீ மறந்துடாத. அதை வெட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, புரிஞ்சுதா? கிளம்பு. ஓ, என்னாச்சு? வரதுக்கு ஏன் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? உன்னை நான் இங்க பார்த்ததும் ஷாக் ஆயிட்டேன். இன்னைக்கு காலையில அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ திரும்பவும் இங்க வருவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அதுவும் இந்த மாதிரி. என்ன பண்றது? உங்களை விட்டு பிரிய முடியும், ஆனா நீங்க இல்லாம வாழ முடியாது. ரொம்ப நல்லது. இப்ப வாட்சி டிக்கெட் வேணான்னு முடிவெடுத்தியே. நீ இப்படிதான் ரொம்ப அழகா இருக்க. மந்திரி சார், இன்னும் நீங்க என் சுயரூபத்தை பார்க்கவே இல்லையே. இன்னும் நீங்க நிறைய பார்க்க வேண்டியது பாக்கி இருக்கு. காலங்காத்தால எதுவும் சொல்லாம எங்க கிளம்பிட்ட? எங்க போகணுன்றதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நான் இங்கதான் இருக்கேன். ரொம்ப நல்லது. இப்பவாச்சும் மனசுக்கு நிம்மதி கிடைச்சது. தலைவரே, மனசெல்லாம் நிம்மதியாகல. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, கோவமா இருக்கிறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல, அதனால மன்னிச்சிட்டேன்.
நீங்க எதுக்காக என்ன மன்னிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் உங்களுக்காக தான். ஆனா அதுக்கான விலையை நீங்க கொடுத்தே ஆகணும். நான் என்ன பண்ணணும்னு ஆணையிடுங்க. நீங்க சொன்னது எப்பயாச்சும் மீறி இருக்குன்னா? 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாவா? நல்லா விளையாடுற. ஆனா இந்த முறை நீங்க கொடுத்த வாக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா 20 வருஷமா நீங்க காப்பாத்திட்டு வர இந்த கெரியரை என் கையாலேயே நான் அழிச்சிருவேன். என்னாச்சு சப்னா? எதுக்காக இப்பெல்லாம் நீ இப்படி நடந்துக்கிற? இவ்வளவு மோசமா பேசுறியே. ஒரு விஷயத்த நீ மறந்துட்டேன்னு நினைக்கிற. உன்ன மாதிரி ஒரு ஆட்டக்காரி இந்த ஊர்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தி கிடைப்பா. இப்போ உன்னோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு. அதனால உன் மேல இப்ப கெட்டு போன நாத்த அடிக்குது. இன்னொரு வாட்டி நீ வாயை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ண, இப்பவே இங்க இருந்து உன்னை வெளியே துரத்திடுவேன். அடடா, என்ன மந்திரி சார் நீங்க? என்னை இங்க இருந்து வெளியே துரத்துறதுக்கு முன்னாடி இதுல என்ன இருக்குன்னு ஒரு தடவை பாருங்களேன். ஆஹா, மந்திரி சார் இன்னொரு தப்பு பண்ணிடாதீங்க. உங்க கை என்னோட கழுத்துக்கு வதச்சு இந்த வீடியோ வைரல் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? நான் உங்க காலோட செருப்பா? இங்க பாருங்க மந்திரி சார், அதே செருப்பு காலை அறுக்க ஆரம்பிச்சதுன்னா எப்பேற்பட்டவனானாலும் கீழே விழ வேண்டியதுதான். இப்ப என்கிட்ட ரொம்ப டைம்லாம் இல்ல. சீக்கிரமா போய் 1 கோடி ரூபாய் கொண்டு வாங்க. இதுல 10 லட்சம் இருக்கு. இத கொண்டு போ. மிச்சத்தை அப்புறம் தரேன். மிச்ச காசை வாங்கிட்டு போறதுக்கு சீக்கிரமாவே வருவேன். பெரியவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். இந்த பொம்பளைங்களால சொர்க்கத்துல இருந்து நரகத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. ஒரு ஆட்டக்காரி எனக்கு நிம்மதி இல்லாம பண்ணிட்டா. நான் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி தான். தண்ணி தொட்டி. ஏய், என்ன இது? நாட்டு சரக்கா? நீ திருந்தவே மாட்ட. அடுத்த தடவை பார்ட்டி என் வீட்டில் நடக்கும். இங்கிலீஷ் சரக்கு அடிப்போம், புரிஞ்சுதா? என்னடா வீட்டில் இப்படி வேர்த்து ஊத்துது? இன்னும் ஏசி போடாம தான் இருக்கியா? ஏசி வேணா கூட வாங்கிடலாம். அப்புறம் பில்லு யார் கட்டுறது? அதில் 2000 ரூபா வந்தால் என்ன ஆகிட போகுது உனக்கு? அட, நீ எப்போவுமே இப்படி தான்டா இருப்ப. இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஆள் இல்லையே. வெறும் காசுக்காக நீ உன் பொண்டாட்டியே அந்த மந்திரி கிட்ட அனுப்பி வைக்கிற. ஏய், உன் வாயை மூடுறா. அவ மந்திரி கிட்ட வேலை மட்டும் தான் செய்யறா, புரியுதா? ஒரு நர்ஸ் ராத்திரி எல்லாம் மந்திரி வீட்டில் என்ன டாக்டர் விளையாடுறாங்களா? இப்படி ஒன்றும் தெரியாத அப்பாவை மாரி என் முன்னாடி நடிக்காத. அடே, உன்ன ரொம்ப பேசாதன்னு சொல்றேன். வாயை மூடலன்னா உனக்கு அவ்வளோதான்டா. ஓஹோ, இப்பதான் நீ ஆம்பளன்னு தெரியுதா? உண்மை கசப்பா தான் இருக்கும். போ, ஒரு பொண்டாட்டியே உன்னால பாத்துக்க முடியல. மந்திரியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி சொப்னா ஒரு சாதாரண நர்ஸா இருந்தா. வானத்தை தொடுறது அவளோட கனவா இருந்துச்சு. மந்திரி கூட உறவு ஏற்பட்டதும் அவ தன்னோட எல்லா கனவுகளையும் மறந்துட்டா. அவ புருஷனையும் அவ கண்டுக்கல. அவ என்ன ஆவான்னு கூட யோசிக்கல. அவளுக்கும் பதவி வேணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சா. அப்புறம் இந்த மாதிரியான மந்திரிகள் உறவுகளோட சந்தையில உறவுகளோட வேல்யூ என்னன்னு தெரியும். கௌரவமும் கொடுப்பாங்க. ஆனா தகுதியை மீறி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அவங்கள வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்ப யோசிக்க மாட்டாங்க. அந்த மந்திரி கிட்ட ஏற்பட்ட காதலால ஸ்வப்னாக்கு தன்னை நெருங்க முடியாதுன்னு தோணுச்சு. ஆனா மந்திரி அவளோட இடத்த அவளுக்கு காமிச்சாரு. ஸ்வப்னா பார்த்த விஷயத்த அவளால நம்ப முடியல. இனிமே அவ என்ன நினைச்சாலும் அதை அடைஞ்சே தீரணும்னு நினைச்சா.
ஏய், வீட்டுக்கு வர ஏன் இவ்வளோ லேட்டு? எங்கே போன? ம், என்ன இது? காட்டு, என்னடி இது? விடு. என் விஷயத்துல மூக்க நுழைக்காதன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். நான் உன் புருஷன், மூக்க நுழைப்பேன். காட்டு, ஒழுங்கா காட்டு. ஏய், ஏய், இங்க பாரு, உன்னால ஒழுங்கா நிக்க கூட முடியல. முதல்ல ஒழுங்கா நில்லு, அதுக்கப்புறம் புருஷனா நடந்துக்கோ. நண்பன் உறவுகள் எல்லாம் முக்கியம்தான், ஆனா இது அரசாங்க வேலை. எல்லாத்தையும் நாம பார்த்து தான் பண்ணி ஆகணும். நான் சொன்ன வேலையை நீங்க முடிங்க. ஒரு நிமிஷம். முதல்ல நான் சொன்ன வேலை எல்லாத்தையும் நீங்க முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா மந்திரி சார் கிட்ட போன் கொடுங்க. மந்திரி சார் டெல்லிக்கு போயிருக்காரு. வந்தக்கப்புறம் ஃபோனை கொடுக்குறேன். முதல்ல இந்த ரோடு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா காசையும் நான் திரும்ப வாங்கி கொடுக்க சரிங்க முயற்சி மேடம். பண்றேன். சரிங்க மேடம். என்னாச்சு? நீங்கள் உள்ளே போக முடியாது. மேலே எடுத்த ஆர்டர் மேடம். சீக்கிரமாக இங்கேருந்து வண்டி எடுங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது மேடம். சீக்கிரம் இங்கேருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க. என்னடி பண்ணுவ? உன்னால ஒண்ணு புடுங்க முடியாது. நீ ஒரு சாதாரண ஆட்டக்காரிங்கிறத மறந்துடாத. உனக்கான இடம் பதவி சேர் கிடையாது, என்னோட மடிதான். இங்கு உனக்கு நிறைய காதல், நிறைய மரியாதையும் கிடைக்கும். என்னாச்சு அகர்வால் சார்? நீங்க வழி தவறி ஏன் வீட்டுக்கு வந்துட்டீங்க போல. ஒருவேளை மந்திரி சார் என்னோட பேலன்ஸ் அனுப்பிட்டாரா என்ன? கிடைக்குமா இல்லையான்றது எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் தெரியாது. கவர்மெண்ட் வேலையை பற்றி தெரியல, இப்படி தான் நடக்கும். அப்புறம் நான் எதுக்காக இங்கே வந்தேன்னு தெரியுமா? ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். தலைவர் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாரு. தலைவரோட மிஸ்ஸஸ் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் எந்த இடம் உங்களுக்கு சொன்னாங்களோ அந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அதுக்காக தலைவர் டான்ஸ் ப்ரோக்ராம் வைக்க சொன்னார். அதான் உங்களை கூப்பிட வந்திருக்கேன் மேடம். அதோட சேர்த்து காசும் கொண்டு வந்திருக்கேன். இதில் 7000 இருக்கு. இப்போ உங்களோட விலை இதுதானே? வாங்கிக்கோங்க. அட இந்தாங்க வச்சுக்கோங்க. மிச்சம் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் டான்ஸ் ஆடுறத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் வரேன், அங்கே பார்க்கலாம். நாங்க இருக்கிறது எதுக்கு? மக்களுக்கு சேவை பண்ணதானே. ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு இம்பார்ட்டன்ட் கால். வெற்றிக்கு வாழ்த்துக்கள் தலைவரே. வாழ்த்துக்கள் எல்லாம் விடு. நீ எதுக்காக வீடியோவை டெலீட் பண்ணலன்னு சொல்லு. அது எப்படி டெலிட் பண்ண முடியும் தலைவரே? ஆக்சுவலி உங்க வாட்ச்மேன் சொல்றா நான் உங்களை சந்திக்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா. அதான் ஞாபகப்படுத்தலான்னு கால் பண்ணேன். இன்னும் ஒரு மாசத்துக்கான அப்பாயின்மெண்ட் பாக்கி இருக்கு. உனக்கு என்ன வேணும்? மிச்சம் 90 லட்சம். அப்புறம் ஏமாத்தலாம் கூடாது. இந்த வீடியோ மட்டும் வெளியில விட்டா வெறும் 3 நாள்ல 200 சீட்டும் திரும்ப வாங்கிப்பாங்க. தயவு செஞ்சு உன் வாயை மூடு. சரி, 2 நாளைக்கு அப்புறம் வந்து பாரு, காசை கொடுத்துடுறேன். ஐ லவ் யூ தலைவரே.
சரி எங்க காட்டு காட்டு. விடு. என் விஷயத்துல மூக்க நுழைக்காதன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். அது எப்படி டெலிட் பண்ண முடியும் தலைவரே? என்னோட மாஸ் அப்பாயின்மெண்ட் தான் இன்னும் பாக்கி இருக்கே. மிச்சம் 90 லட்சம். அப்புறம் ஏமாத்தலாம் கூடாது. இந்த வீடியோ மட்டும் வெளியே வந்துச்சுன்னா வெறும் 3 நாள்ல 200 சீட்டையும் திரும்ப வாங்கிப்பாங்க. நீங்க இந்த பக்கம் வாங்களே. என்னாச்சு? இன்னைக்கு நான் எங்க போறேன் நீங்க கேட்க மாட்டீங்களா? இனிமே நான் கேட்குற காலம்லாம் முடிஞ்சிருச்சு. நான் தான் ஏதாவது பண்ணியே ஆகணும். ஹலோ, உங்களோட மிச்ச காசை எடுத்துக்கோங்க. ஆதர்ஷ் சார், நீங்க எங்க கூட வாங்க. எப்படி இப்படி நடந்தது? நீ எதுக்காக என்னை விட்டுட்டு போயிட்ட சப்னா? காட்டில் பசங்க விளையாடும் போது பணம் கிடைச்சிருக்கு. அவங்க அங்கே எதுக்கு போனாங்க? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். உன் பொண்டாட்டி 2 நாளாக காணாமல் போயிருக்கா. அதை பற்றி உனக்கு கவலையே இல்லையா? சார், எங்கள் வீட்டில் எப்பவும் நடக்கிறது தான் சார். சப்னா ரொம்ப நாளாக வீட்டுக்கு வராமல் இருக்கிறது சாதாரணம் தான் சார். அதனால தான் அவள் வெளியூர் போயிட்டான்னு நினச்சேன் சார். எவ்வளோ நாளாக சப்னாவை தெரியும்? அவ இங்க ஜாப் பண்றதுல இருந்தே அவளை எனக்கு தெரியும். ஆனா மந்திரி சார் கூட சொப்னா எப்ப பழக ஆரம்பிச்சாலோ அவ அப்பதுல இருந்தே ஹாஸ்பிட்டலுக்கு டியூட்டிக்கு வரதை நிறுத்திட்டா. சார், இத பாருங்க.
சார் பேருக்கு தான் சப்னா நர்ஸ், ஆனா அவன் நடவடிக்கைலாம் அப்படி தெரியல. இந்த கால் டீடைல்ஸ்ல திரும்ப திரும்ப ஒரே ஒரு பேர் தான் வந்திருக்கு, அதான் பல்வந்த் யாதவ். யாரு அந்த மந்திரியா? எஸ் சார். ம், நர்ஸா இருக்கா, ஆனா பழக்கம் மந்திரியோட. இவங்க 2 பேருக்குள்ள என்னதான் நடந்துச்சு? அந்த சப்னா சாதாரணமான பொண்ணு இல்லை, மந்திரிக்கு ரொம்ப க்ளோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றத வச்சு பார்த்தா ஆதர்ஷுக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஆதர்ஷும் நல்லவ மாதிரி இல்லை சார். சப்னா இறந்ததுக்கு நிறைய பலன் கிடைக்க போறது ஆதர்ஷ்க்கு தான் சார். ம், இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்கல்ல, கல்யாணம் ஆன ஒரு நர்ஸ் மந்திரி கூட உறவு மட்டும் வச்சுக்கல, அவங்களோட புருஷனையும் இதில் ஏமாத்திட்டாங்க. அவளோட கனவுகள் அவளை குருடியாக்கிடுச்சு. இதனால அவளோட உயிரே விட வேண்டியதாயிடுச்சு. போலீஸோட சந்தேகம் நியாயம்தான். ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை ஏமாத்தும் போது இதில் அவனோட ஈகோ காயப்படும் தான். இங்கே சொப்னா அவளோட புருஷன் முதுகுலையே குத்திட்டா. பேராசையோட ஆசையினால ஆதேஷ் அவளோட பணத்தை சந்தோஷமா ஏற்றுக்கிட்டான். ஆனால் எல்லாம் மாறினதும் மனைவியும் இல்லை, காசும் இல்லை. ஆதேஷ் தன்னோட மனைவியை இன்னொருத்தர் கூட பார்த்ததுக்கு அப்புறம் தன்னையே இழந்துட்டான். எப்படியாச்சும் இதெல்லாம் தடுக்கணும்னு நினைச்சான். ஆனால் ஸ்வப்னா யாரோட கண்ட்ரோல்லையுமே இல்லை. இந்த மாதிரி தப்பு பண்ற ஒரு மனைவியை கொல்றது பெரிய புரட்சியெல்லாம் கிடையாது. காயப்பட்டிருக்க புருஷனுக்கு இதெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? இப்போதைக்கு போலீஸோட சந்தேகம்லாம் ஆதேஷ் மேலதான் இருந்துச்சு. அதெல்லாம் ஓகே தான், ஆனா நான் சொன்னதை மட்டும் ஒழுங்கா பண்ணுங்க. 5 வருஷத்துக்கு அது எங்கேயும் அசையக்கூடாது, புரிஞ்சுதா? சரி, ஓகே, நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். உட்காருங்க. சொப்னாக்கு நடந்ததை கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பாவம், ரொம்ப நல்ல பொண்ணு. அவன் நல்லவளோ இல்லை கெட்டவளோ என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். இவர் அன்னைக்கு சொன்னது கரெக்டு தான். சப்னா என்னோட மனைவி தான், ஆனால் என்னை விட உங்ககிட்ட தான் க்ளோஸ். அவ செத்ததுக்கு என்னை விட நீங்கள் தான் அதிகமாக வருத்தப்படணும். இப்போ அதெல்லாம் மறந்துடு. உன்னோட வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லு. இங்கே பாருங்கள், சுற்றி வளைச்சு பேசுகிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நேர விஷயத்துக்கே வரேன். நீங்களும் இறந்து போன என்னோட அன்பான மனைவியும் சேர்ந்திருந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்னாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோவை வச்சு உங்களை கண்டிப்பாக பிளாக்மெயில் பண்ணியிருப்பா. இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவளை அடிச்சுக்க ஆளே இல்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சப்னாக்கு அந்த வீடியோக்கான வேலையை கொடுத்தாச்சு. 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன். இதுல 90 லட்சம் இருக்குல்ல தலைவரே? வேணும்னா என்னைக்கோ. மந்திரி சார், எனக்கு உங்க மேல இவ்ளோ கூடவா நம்பிக்கை இருக்காது? நீங்க டிக்கெட் கொடுக்காதது வேற விஷயம். ஆனா வாழ்நாள் முழுக்க ஒரு ஏடிஎம் கார்டை கொடுத்துருக்கீங்க. எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் நீங்க பண்ண வீடியோவை காமிச்சு திரும்பவும் காசு வசூல் பண்ணிப்பேன். 1 கோடி ரூபாய் தானே கேட்ட? எனக்கு வாக்கு கொடுத்த. நீங்களும் தான் எனக்கு வாக்கு கொடுத்தீங்க தலைவரே. ஆக்சுவலி நம்மள மாதிரி ஆளுங்களால வாக்கெல்லாம் காப்பாத்த முடியாது. விடுங்க. ஒரு காலத்துல என் மனசார உங்களை நான் காதலிச்சிருக்கேன். அதுக்காக உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தரேன். உங்களுக்கு 6 மாசம் டைம் தரேன். 6 மாசத்துக்கு அப்புறம் மிச்ச காசு என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடணும். ஒருவேளை வரலனா உங்களோட வீடியோவை நான் வைரல் பண்ணிடுவேன். நான் வரேன். வணக்கம். என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுத்துருக்க. உங்கள் 2 பேருக்குள்ள நடந்த டீலை பற்றி உங்களுக்கே தெரியும். எனக்கு 5 கோடி வேணும். என்னை நம்புங்க, நான் சப்னா மாதிரிலாம் கிடையாது. இது 1 டைம் செட்டில்மெண்ட், அவ்வளோதான். இங்க பாரு, பாருங்க, தயவு செஞ்சு டிஸ்கவுண்ட் கேட்காதீங்க. உங்களால் என் கல்யாண வாழ்க்கை மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு, தெரியும்ல. என் மனைவி இறந்துட்டா, அந்த வழி எப்படி இருக்கும் தெரியுமா? அவள் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. எனக்கு என்னோட பங்கு வேணும். அப்படி இல்லைன்னா உங்களோட வீடியோவை நான் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன். நான் வரேன். வணக்கம்.
புருஷன் பொண்டாட்டி நல்ல ஆட்டம் ஆடுறாங்க. முதல்ல பொண்டாட்டி 1 கோடி கேட்டா இப்ப புருஷன் 5 கோடி கேட்கறான். இவளால நான் இப்ப எல்லாத்தையும் இழந்துகிட்டு இருக்கேன். மந்திரி சார், முதல்ல வீடியோ, அப்புறம் காசு. இதோ இதான் ஒரிஜினல் காப்பி. என்ன பண்றீங்க? துப்பாக்கி இந்த பக்கம் சுட்டா அந்த பக்கம் வெளியே வந்துடும். நீங்க 2 பேரும் பண்ணதை நிறையவே பொறுத்துக்கிட்ட. உன் பொண்டாட்டி ரொம்ப பறந்துட்டு இருந்தால, என் பதவியை விட்டு தூக்குவேன்னு ஒரு சாதாரண ஆட்டக்காரி என்னையே மிரட்டிட்டு இருந்தா. அட, இது யாரோட பைக்கு? யார் நீங்க? அட, நீங்க யாருன்னு சொல்லுங்க. இத பாருங்க, ஒழுங்கா சொல்லுங்க, இல்லைன்னா நான் கத்திடுவேன். அப்போ சப்னாவை கொண்டது நீங்க தானா? இப்போ உன்னையும் உன் மனைவி கிட்ட அனுப்ப போறேன். அவ கூட போய் நீயும் நோட்டை எண்ணிக்கிட்டு இரு. மந்திரி சார், கொஞ்சம் நிறுத்துங்க. கன்னை இறக்குங்க. இப்போ உன்னையும் உன் மனைவி கிட்ட அனுப்பி வைக்கிறேன். அவ கூட மேல போய் நீயும் நோட்டை எண்ணிக்கிட்டு மந்திரி சார், நீங்க பண்ண தப்ப நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. சப்னா மிஸ்ராவை கொலை பண்ண குத்தத்துக்காக உங்களை நான் இப்போ அரெஸ்ட் பண்ண போறேன். இங்க பாரு ஆபீசர், இந்த ஸ்டேட்டோடைய மிகப்பெரிய மினிஸ்டர் கிட்ட ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணிருக்க. சார், இந்த பிளான் ஆதர்ஷ் போட்டது தான். சொல்லு சார் 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 நம்புங்க சார். சார் அவனை கொலை பண்ணல சார், நம்புங்க ப்ளீஸ். அவளை கொல்லணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா எப்படி கொல்ல முடியும் சார்? அவ தப்பு பண்ணது உண்மைதான். ஆனா நானும் தான் தப்பு பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு காசு வர ஆரம்பிச்சதும் அவ பண்ற எல்லா தப்பையும், அவ எவ்வளவு லேட்டா வந்தாலும் அதை நான் கண்டுக்காம விட்டுருக்கேன். ஒரு காலத்துல நான் அவளை ரொம்ப காதலிச்சிருக்கேன் சார். அதனாலதான் என்னால பொறுத்துக்க முடியல சார். ஆனா சார், அவ மந்திரியோட ஆட்டத்துல ரொம்ப நல்லா மாட்டிக்கிட்டா சார். அன்னைக்கு அவனை தான் பார்க்க போயிருந்தா. ஆமா சார், பிளாக்மெயில் பண்ணி 1 கோடி ரூபாய் வாங்க போயிருந்தா. அப்படின்னா சப்னாவை கொலை பண்ணது அந்த மந்திரி தான் சொல்றியா? ஆமா சார், அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னா என்னால உறுதியா சொல்ல முடியாது சார். எனக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி தூண்டி விட்டா நீ எல்லா உண்மையும் சொல்லுவேன்னு. சப்னாவை மாதிரி நீ என்னையும் கொல்ல முயற்சி பண்ணுவேன்னு தெரியும். இந்த ஆள் அரெஸ்ட் பண்ணுங்க. கண்ணை கொடுங்க, வாங்க.
அந்த செக்ஸ் ஸ்கேண்டல் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆளுங்கட்சி மொத்தம் மிரண்டு போயிடுச்சு. இது பேராசை பதவியோட ஒரு ஆட்டம். இதோட வேறா இருந்தது பேராசையோட இருந்த சொப்னா. இங்க எல்லாரும் சுயநலத்துக்கு இரையா இருக்காங்க. ஆனா அதான் சொல்லுவாங்கல்ல, எல்லா பாவங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும். மனுஷனோட விதி எப்பவும் லஞ்சம் வாங்காது. எல்லாருக்கும் அவங்க பண்ண தப்புக்கான தண்டனையை கணக்கு பண்ணி கொடுக்கும். அதனால வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கணும்னா அதுக்காக கஷ்டப்படுங்க, பேராசைப்படாதீங்க. இதோட நான் கிரீஷ் ஜெயின் கிரைம் அலாட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடைபெறேன். இன்னொரு உண்மை சம்பவத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப்.